பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அவருடைய கரம் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து நடத்தி வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் நான் எதிர்பார்க்கிற நன்மை நடக்குமா? இதுவரைக்கும் நான் எதிர்பார்த்து வந்த நன்மைகள் தடைப்பட்டு தாமதமாகி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் எனக்கு நன்மையானதை செய்து என்னை மகிழ பண்ணுவாரா? ஒரு எண்ணம், ஒரு சிந்தை உங்களுக்குள்ளே காணப்படலாம். சிலர் ஆண்டவர் எப்படி நடத்தினாலும் சரி, தேவன் எனக்கு என்ன வாக்கு கொடுத்தாலும் சரி, அப்படி எண்ணத்தோட விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க. உங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வசனத்தை தெளிவாக எனக்கு காண்பித்து, இதை என் பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்னதுனால அந்த வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி நான் இருக்கிறேன். 37வது சங்கீதம் 5வது வசனம். 37வது சங்கீதம் 5வது வசனம். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களை பார்த்து ஆண்டு சொல்றார், என் மகனே கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் மகளே கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் காரியம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், பிரயாசப்பட்டு பார்க்குறேன், அந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி இருக்கிறீங்கல்ல, அந்த காரியத்தில் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். காரியம் வாய்ப்பது, அதாவது லார்ட் ஷல் பிரிங் இட் டு பாஸ். இந்த வசனத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அதாவது சித்திக்க பண்ணுவது, காரியத்தை சித்திக்க பண்ணுவது, அல்லது ஜெயம் கொடுப்பது, அது சக்ஸஸ் ஆக்கி கொடுப்பது, ஆசீர்வதிப்பது. ஆதியாகமம் 39 அதிகாரம் 3 வசனம் வாசிக்கும் போது யோசேப்பு என்ற வாலிபனை குறித்து வேதம் சொல்கிறது. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் செய்தது எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். யோசேப்பு எதை செய்தாலும் அது வாய்க்கிறது. அதை அந்த வீட்டை எஜமான் பார்த்து ஆச்சரியப்படுகிறான். இந்த வாலிபன் எதை செய்தாலும் சக்ஸஸ் தான், அது ஆசீர்வாதம் தான், அப்படி நடக்கிறதே என்று பார்க்கிறான். காரணம், காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது வாய்க்கிறது என்பதை சுற்றிலும் இருக்கிற மக்கள் பார்க்கும்படி செய்வார். உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய மேல் அதிகாரிகள், உங்கள் பகுதியில் பிஸ்னஸ் செய்கிறவங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆஃபீஸில் உள்ளவங்க ஒரு வித்தியாசத்தை காணும்படிக்கு செய்வார். நீங்கள் என்ன பண்ணாலும் அது வாய்க்குது, அது ஜெயமாயிருது, அது சக்ஸஸ் ஆகிருது. அது எப்படி என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது. ஒரு சமயம் பாருங்கள், ஒரு வாலிப தம்பி, நான் அவனை சந்திக்க நேர்ந்தது. அவன் சொன்னான், நான் படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் அப்ரெண்டிஸ், அதாவது பழகுவதற்கு வேலை செய்யல, சில மாத காலம் அப்ரெண்டிஸாக நான் வேலை செய்கிறேன். தற்காலிக வேலை, கொஞ்சம் சம்பளம் கொடுக்குறாங்க, ஸ்டைஃபண்டு மாதிரி. அதை வச்சு சாப்பிட்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஒரு நிரந்தர வேலை தேடுறேன், எனக்கு கிடைக்கல. இப்போ வீட்டு வாடகை கொடுக்கணும், நான் சாப்பிடணும், எங்கள் அம்மாவை கவனிக்கணும், நிறைய பொறுப்புகள், உத்தரவாதம் இருக்கிறது. ஆனால் ஒரு வழியும் இல்லை. நான் பல விதத்தில் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், வேலைக்கான முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எங்கள் சொந்தக்காரங்க நல்ல பெரிய பதவியிலலாம் இருக்கிறாங்க, அவங்க மூலமாக ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ண எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருமேன்னு முயற்சி பண்ணினேன். யாரும் எனக்கு உதவி செய்ய முன் வரலை. நான் ரொம்ப சோர்ந்து போனேன். செத்துடலாமான்னு தோணுது. நமக்கு தான் யாரும் உதவி செய்கிறதுக்கு இல்லையே, நம்ம எடுக்கிற முயற்சி ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப சோர்ந்து போனேன் என்று சொன்னான். ரொம்ப துக்கத்தோடு நான் சொன்னேன், நான் உனக்கு ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறேன், அவர் உன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார், உன் காரியத்தை ஜெயமாக்கி தருவார், நீ எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகிரும், ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார்னு கொஞ்சம் கவனமாக பார்த்தான். யார் அவர், எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இங்கே தான் இருக்கிற நம்ம பக்கத்தில் இயேசு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் என்று வேதத்தில் இருக்குது. உங்களுக்காக எடுக்கிற முயற்சியை வாய்க்க பண்ணுவார். இல்லை, நான் பல முயற்சி பண்ணிட்டேன், மனுஷர் மூலமாக முயற்சி பண்ணிட்டேன், ஒன்றும் நடக்கலை. இப்போ இயேசுவில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் என்று. நான் என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுங்க, உங்கள் லைஃப்பில் அவருக்கு இடம் கொடுங்க. அவர் உங்களுக்கு தகப்பனாக, ஒரு நல்ல சிநேகிதனாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வார்.
எல்லாமே அவர் இருப்பார் அப்படின்னு உடனே சரி என்று சொல்லி என்னோடு முழங்கால் படியிட்டான். நான் சொல்லிக் கொடுத்த சின்ன ஜெபத்தை செய்தான். இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண உடனே நான் அனுப்பி வைத்தேன். ஒரு வாரம் கழித்து என்னை பார்க்க வந்தான். ரொம்ப சந்தோஷமாக முகமலை வந்தவன் சொன்னான், நீங்கள் சொன்ன மாதிரியே இயேசு எனக்கு அற்புதம் செய்துட்டாரு. என்ன நடந்தது பாருங்கள், சம்பந்தமே இல்லாத ஒருவர், என் சொந்தக்காரனும் அல்ல, உறவினரும் அல்ல, ஃப்ரெண்டும் அல்ல, சம்பந்தமே இல்லாத ஒருவர், நான் இப்போ அந்த அப்ரெண்டிஸாக இருக்கிற இடத்துல மேலதிகாரியாக இருக்கிறாரு. அவர் இப்படியே என்னை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். நீ உண்மையாக இருக்கிற, கடினமாக வேலை செய்கிற தம்பி, உனக்காக ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன், நீ போய் செய்றியான்னு கேட்டார். அப்போ இப்போ நிரந்தரமான ஒரு வேலை எனக்கு வழி திறந்து விட்டது. எனக்கு நம்பவே முடியல, எவ்வளோ ஆச்சரியமாய் உடனே ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்துட்டாரேன்னு சொல்லி. அதுதான் இயேசு. பிரியமான வாலிப மகளே, வாலிப மகனே, அருமையான தம்பி, வேலை தேடி 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 சோர்ந்து போயிருக்கலாம், முயற்சி பண்ணி 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 ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது. என்னை பெரியவர்கள், பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்க மாட்டேங்குது, இந்த கட்டட காரியம் வாய்க்க மாட்டேங்குது, இந்த பிஸ்னஸ் காரியம் வாய்க்க மாட்டேங்குது, காரியத்துக்கு என்னதான் பிரயாசப்பட்டாலும் அது வாய்க்க மாட்டேங்குதுன்னு கலங்கி இருக்கிறீங்களா? கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் அந்த அற்புதத்தை காண்பீங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். கர்த்தர் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு விசுவாசிங்க, அற்புதம் நடக்கும். சரி, அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணணும்னா என்ன பண்ணணும்? தேவன் ஒரு வாக்கு கொடுத்தால் அவர் ஒரு கட்டளையும் கொடுப்பார், சேர்த்து தான் கொடுப்பார். நீ என் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய சொல்படி நடந்தால் நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அப்படி தான் வாக்கு தத்துவம். எந்த வாக்கு தத்துவத்தில் தேவன் ஒரு கட்டளை தருவார், அதை நம்ம சரியாக நிறைவேற்றினாதான் அந்த வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இந்த வசனத்தை பாருங்களேன், 2 காரியம் சொல்லுகிறார். ஒன்று, உன் வழியை நீ கர்த்தருக்கு முதலாவது ஒப்புவிக்கணும். 2வது, கர்த்தர் மேல் நீ நம்பிக்கை வைக்கணும். அப்போது காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். 2 காரியம் ரொம்ப எளிமையான காரியம்தான். பாரமான ஒரு கட்டளை தேவன் நமக்கு தருவது இல்லை. லகுவானதை, நமக்கு முடிந்ததை தான் அவர் சொல்லுவார். சரியா? அவருடைய கற்பனைகள் ஒன்று பாரமானவைகள் அல்லவே என்று வசனம் சொல்லுகிறாரு. பாரமானதை ஒரு தகப்பன் பிள்ளை மேலே சுமத்துவானா? அந்த பிள்ளைக்கு என்னதான் முடியும்னு தகப்பனுக்கு தெரியும்ல. ஆண்டவர் நம்முடைய தகப்பன், உங்களுடைய தகப்பன். அவருக்கு தெரியும், மகனால் இது முடியும், என் மகளால் இது முடியும், அதைத்தான் செய்ய சொல்லுவார். என்ன காரியம்? முதலாவது, வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணுமா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். நம்ம ஒரு வழியில் போய்கிட்டே இருக்கிறோம், இல்லை படிக்கிறதில்ல, வேலை செய்கிறதில்ல, பிஸ்னஸில், நம்முடைய வாழ்க்கை காரியத்தில் இப்படி தான், நான் இப்படி தான் போவேன், இதுதான் என்னுடைய காரியம், இவங்க அதை செய்கிறாங்க, அவங்க அதை செய்கிறாங்க, அவங்க அப்படி உயர்ந்துட்டாங்க, நானும் அப்படி ஆயிடணும். மனிதர்களை பார்த்து, உலகத்தை பார்த்து ஒரு பாதையில் போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அது சரியில்லை மகனே, சரியில்லை மகளே, உன் வழியை என்கிட்ட ஒப்புவி, நான் உன்னை கைட் பண்ணுறேன், நான் உன்னை நடத்துகிறேன், அந்த பாதையில் போனீங்கன்னா உனக்கு காரியம் வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறார். இல்லை இதான் கரெக்டு, இப்போ இதானே, இப்போ இந்த நூற்றாண்டில் இந்த காரியத்தில், அதில் அந்த காலம், இப்போ இப்படி போனால் தான் காரியம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவன் வித்தியாசமானவர். உன் வழி என்கிட்ட ஒப்புவி, நான் பார்த்துக்கிறேன், உன்னை நடத்துகிறேன், அது உனக்கு முடிவு காரிய வாய்க்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீ யோசிக்கிற நல்ல யோசனை தான், நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டா நம்ம உயர்த்தப்பட முடியும், இந்த மாதிரி செஞ்சால் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும், நம்ம இந்த மாதிரி நம்ம நடக்கணும், அந்த நல்ல யோசனை தான். ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. அப்போது உன் செய்கைகளை நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். உன் செயல்களை ஆண்டவருக்கு ஒப்புவித்தாதான் நீ நினைக்கிற அந்த காரியம் கூட வாய்க்கும், உறுதிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. சரியா? நமக்கு நிறைய காரியம் நலமாக தோணும். இல்லை இப்படி போனாதாங்க,
இப்போ அதில் அந்த காலம், இந்த காலம் வந்து வித்தியாசம், கம்ப்யூட்டர் காலம், இப்போ வந்து வித்தியாசமான காலம். அதனால் இப்படி போனால் தான் முடியும். நீதிமொழிகள் 14:12 வேதனை சொல்லுகிறாரு, மனுஷருக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. நம்ம நினைப்போம் இப்படி போனால் தான் ஜெயிக்க முடியும், இப்படி போனால் தான் காரியம் வாய்க்கும், இப்படி போனால் தான் நம்ம வந்து இதில் ஜெயம் எடுக்க முடியும், நல்லா வாழ்ந்திருக்க முடியும்னு நினைப்போம். அப்போ மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற முடிவு மரண வழி. அது கடைசியில் தான் தெரியும், ஐயோ பாதிக்கப்பட்டு போயிட்டோம், மரண வழி இது அப்படின்னு சொல்லி. அதனால் நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் நம்மை தப்பான இதில் கொண்டு போய் விட்டு விடும். அதனால் கர்த்தருக்கு எது பிரியமோ அதன்படி செய்வதற்கு உங்களுடைய வழிகளை அவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். சிம்பிளாக ஒரு காரியம் சொல்கிறேன். நடந்த ஒரு அனுபவம். சில வருஷத்துக்கு முன்னால் ஒரு வாலிப தம்பி என்னிடத்தில் ஜெபிக்க வந்தான். அந்த தம்பி சொன்னான், நான் படித்து முடித்து 5 வருஷம் ஆயிற்று, 5 வருஷமாக நான் வேலை தேடுறேன், இன்டர்வியூக்கெல்லாம் போகிறேன், பல இடத்துக்கு அலைஞ்சிட்டேன், வேலைக்கு எவ்வளோ பிரயாசப்படுறேன், வாய்க்க மாட்டேங்குது, ஒரு வேலையும் வாய்க்கலை, 5 வருஷமாக அப்படி கஷ்டப்படுறேன். இப்போ நான் சொன்னேன், படித்து முடித்து 5 வருஷம் ஆயிட்டுன்னு சொல்கிறீங்க தம்பி, இந்த 5 வருஷமாக என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். வேலை தான் தேடுறேன், வீட்டில் இருந்து கொண்டே வேலை தேடுறேன், இன்டர்வியூக்கு போகிறேன், அதான் முயற்சி பண்ணுறேன். 5 வருஷமா ஆனால் எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கல. சரி, என்ன வேலை தேடுறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வந்து இந்த மாதிரி படிப்பு படிச்சிருக்கேன், நல்ல பெரிய படிப்பு, உயர்ந்த படிப்பு, நல்ல மார்க் எடுத்து நல்ல வெற்றி பெற்றிருக்கிறான். ஆண்டவர் என்னை இப்படியெல்லாம் வெற்றி பெற வச்சார், அதெல்லாம் ஆண்டவர் மேலே அன்பு விசுவாசம் எல்லாம் இருக்குது, நல்ல பெரிய படிப்பு. அதனால் எனக்கு மேனேஜர் வேலை. ஏன்னா நான் இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கிறேன், இவ்வளோ பெரிய டிகிரி வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி மார்க்கில் எடுத்திருக்கிறேன், அது மாதிரிலாம் சாதிச்சிருக்கிறேன் படிக்கிற காலத்தில். அதனால் மேனேஜர் வேலை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அதில் ஒரு லீடர் எனக்கு கீழே பலர் வேலை செய்யணும், லீடர்ஷிப் அதிலெல்லாம் எனக்கு திறமெல்லாம் இருக்குது, அதனால் அந்த மாதிரி ஒரு வேலை தேடுறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், தம்பி இப்போ தான் நீங்கள் படித்து முடிச்சிருக்கிறீங்க, உடனே மேனேஜர் வேலை தருவாங்களா? அவனுக்குள்ள ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்குள்ள திறமை இருக்குது, படிக்கிற காலத்தில் பல காரியத்தில் சாதிச்சிருக்கிறேன், என்னுடைய அனுபவங்களை வச்சு எனக்கு மேனேஜர் வேலை, இப்போ எடுத்தவொடனே ஏசி ரூமில் உட்காரணும், அப்படியே நான் மேனேஜராக இருக்கணும், என்னை கீழே அநேகர் வந்து கை கட்டி வேலை செய்யணும், இதுதான் அவனுடைய சிந்தனை, அவனுடைய வழிகள். நான் சொன்னேன், தம்பி எடுத்த உடனே யார் மேனேஜர் வேலை தருவாங்களா, லீடர்ஷிப் கொடுப்பாங்களா? சின்னதுலேருந்து தான் நான் மேலே வரணும். அங்கே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்ம விரும்பி கேட்டால் செய்வேன்னு சொல்லியிருக்காருல்ல. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட விருப்பத்தோடு கேட்குறேன், விசுவாசத்தோடு கேட்டால் தருவேன்னு சொல்லியிருக்காருல்ல. அதனால் எனக்கு லீடர்ஷிப் தான், மேனேஜர் தான், அதை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் சொன்னேன், சரி தம்பி, உன் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார், உன்னை மேனேஜர் நிலைமைக்கு கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்துவார். உடனே செய்ய மாட்டார். இனி அதில் தான் புரிந்து கொள்ளணும். உன் வழி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நீ ஒரு வழியில் போயிட்டுருக்கிற இப்படி தான் சொல்லி, அது விசுவாசம், அதெல்லாம் உண்மை தான். விசுவாசம், ஆண்டவர் மேலே அன்பு எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் தாவீதை ஆண்டவர் வந்து சின்ன பையனாக இளம் வாலிபனாக இருக்கும் போது ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டார், தீர்க்கதரிசியை வச்சு. அவனுக்கே தெரிஞ்சிட்டு கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார்னு. அடுத்த நாளே சிங்காசனத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சு தேசத்தை ஆள வச்சாரா? இல்லை. பல வருஷங்கள் பல பயிற்சி வழியாக போய் அவனை உருவாக்கி ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்து அந்த சிங்காசனத்தில் உட்கார வச்சு தேசத்தை ஆள வைத்தார். யோசேப்புக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு? வாலிபனா 17 வயசு இருக்கும்போதே தரிசனம் கொடுத்துட்டார். நீ ஃபியூச்சரில் இப்படி தான் இருப்ப, உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்ப அப்படின்னு கர்த்தர் தரிசனத்தை மூலமாக எல்லாம் காமிச்சிட்டார். உடனே அடுத்த நாளே நடந்துச்சா? இல்லை. 13 வருஷம் பாடுகள் மத்தியில், நிந்தைகள் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் போய் அவனை உருவாக்கி அவனை கொண்டு வந்து எகிப்து தேசத்திற்கே ஒரு பெரிய தலைவனாக தேவன் கொண்டு வந்து நிறுத்தினார். பத்தியா? அப்போ ஆண்டவர் அவனை உயர்த்துவார், மேனேஜராக உயர்த்துவார், லீடராக உயர்த்துவார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அதுக்கு சில காலம் ஆகலாம். தேவன் நடத்துகிற பாதை. அப்போ நீ நினைக்கிறது ஒரு காரியம், தேவன் வைத்திருக்கிற வழிக்கும் நீ ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே யோசித்தான். அப்போ நான் என்ன செய்யணும் அங்கிள் அப்படின்னு கேட்டான். சரி, இப்போ நீ ஜெபம், ஆண்டவரே நான் இப்படி நினைக்கிறேன், ஆனால் உம்முடைய கரத்தில் என் வழியை ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு ஒரு வேலை தாங்க, நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறேன். நான் சொன்னேன், 1000 ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைச்சாலும் செய்வீங்களா? அவன் யோசித்தான். ஏன்னா அவனுடைய தரிசனம் பெருசாக இருந்துச்சுல்ல, படிப்பு அதெல்லாம். ஓகே,
நீ 1000 ரூபாய்க்கு ஒரு வேலை பார்த்து நீ மாதம் சம்பளம் கொண்டு வந்து, ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்தாரம்மா, எனக்கு ஒரு 1000 ரூபா சம்பளம் கிடச்சின்னு பெற்றோர் கையில் கொடுத்துருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. 5 வருஷமாக வீட்டுக்குள்ளே சும்மாவே உட்காந்து வேலை தேடுறேன், எனக்கு ஏற்ற வேலை கிடைக்குன்னு போனியே. நீ இந்த 5 வருஷத்தில் கொஞ்சம் சம்பளத்தில் இருந்தால் கூட எவ்வளோ சம்பாதிச்சிருக்க முடியும். உன் பெற்றோருக்கு அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். நீ யோசித்து பாருன்னு. அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தான். ஆமாம், இல்லை நான் ஒரு 2000 ரூபா சம்பாதிச்சா கூட எங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சரி, நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன். உன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலை தாங்க, நான் அதில் உண்மையாக இருப்பேன். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனே அநேகத்துக்கு அதிகாரியாக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒன்று ஒப்பு கொடு. ஆண்டவர் என்ன வேலை கொடுக்குறாரோ சந்தோஷமாக செய். உன் படிப்புக்கு ஏற்றதாக கூட இல்லாமல் இருக்கலாம், உன்னுடைய படிப்புக்கு குறைவான ஒரு வேலையாக கூட இருக்கலாம், பரவாயில்லை. நீ எதிர்பார்த்த சம்பளத்தோட குறைவாக கூட இருக்கலாம், பரவாயில்ல. நீ ஜாயின் பண்ணு. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறத பார்த்து கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சரி எங்கள் நான் செய்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணினான். உண்மையாக சின்சியராக ஒப்பு கொடுத்து, என் வழியை உமக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நான் ஒரு வழியில் போயிட்டு இருந்தேன், இப்படி தான் அப்படி தான் நினைத்து கொண்டு இருந்தேன், இப்போ உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னான். தேவன் ஒரு சின்ன வேலை கொடுத்தார். அவனுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை அது அல்ல, சாதாரண ஒரு வேலை. சந்தோஷமாக போனான். கர்த்தர் எனக்கு வேலை தந்துட்டான், நான் சும்மா வீட்டில் இல்லை, நான் உழைக்கிறேன், கர்த்தர் வேலை கொடுத்தா சந்தோஷமாக செய்கிறான். அங்கே வேலை செய்ய செய்ய அவனுடைய திறமைகள் வெளிப்பட ஆரம்பித்தார். தேவன் அவனுக்குள்ளே கொடுத்த தாளந்துகள், திறமைகள் வெளிப்பட ஆரம்பித்த உடனே தேவன் ப்ரொமோஷனாக கொடுத்து கொஞ்சம் காலத்துக்குள்ளே உயர்த்தி அவன் எதிர்பார்த்த மேனேஜராக வந்து உட்காந்துட்டான். இப்போ அவனை கீழே அநேகர் பணி செய்யக்கூடிய அளவிற்கு தேவன் எவ்வளவு அழகாக நடத்தினார் பார்த்தீங்களா. இவன் தேவனுக்கு ஒப்பு கொடுக்காமல் இவனாக ஒரு காரியத்தை நினைத்து போயிருந்தான், இன்னும் 10 வருஷம் ஆயிருந்தாலும் அப்படியே தேடிக்கொண்டே தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, என்கிட்ட ஒப்பு கொடு உன் வழிகளை, நான் உன்னை நடத்துகிறேன், காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். உன்னை எப்போ உயர்த்தணும், எந்த வயசில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும்ல. இப்போ அவன் தாவீதை கோலியாத்தை கொன்ன உடனே ராஜாவாக்கி இருந்தால் என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். கோலியாத்தை கொன்ன உடனே ராஜாவாக்கி வச்சுட்டான்னு வைங்க, என்ன நடந்திருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கள். தேசமே அவ்வளவுதான். எல்லாம் கவன்களில் எடுங்க, மற்றதெல்லாம் தூர போடுங்க, இதை வச்ச மட்டுமே பண்ணு. கர்த்தர் ஜெயம் கொடுத்தார் பார்த்தீங்களா, ஆனால் எல்லாரும் இதான்னு சொல்லியிருப்பான். அவ்வளோதான். தேவன் அவனை உருவாக்குகிறார். அவன் தன் வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். அதனால் தேவன் ஆலோசனை கொடுத்து உருவாக்கி அவன் ஒரு நல்ல ராஜாவாக ஆக்கி கொண்டு வந்து அந்த சீட்டில் உட்கார வைக்கிறார். யோசேப்பு உடனே தேவன் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருந்தால் செஞ்சிருக்க முடியுமா? முடியாது. ஒரு தேசத்தை நிர்வாகம் பண்ணுகிற பொறுப்பு யோசேப்புகிட்ட வருது. 17 வயசில் அவனுக்கு என்ன செய்ய முடியும்? தேவன் அவனை உருவாக்குகிறார். ஏற்ற வேளை வரும்போது அது நிறைவேறுகிறாரு. அதனால் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவர் வாய்க்க பண்ணுவார். ஆனால் நீங்கள் உங்களுடைய வழிகளை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் உங்களை உருவாக்குவதும் உங்களை சரிப்படுத்தி கொண்டு வரவும் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அவருக்கு தெரியும் ஒரு நல்ல தகப்பன், அவர் உருவாக்குகிற நல்ல ஒரு குயவன், உங்களை எப்படிப்பட்ட பாத்திரமாக உருவாக்கி உங்களை கொண்டு வந்து மேன்மையை வைக்கணும்னு அவருக்கு தெரியும். உங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுங்க. ஏசாயா 55:8 பாருங்களேன். அந்த வசனத்தில் ஆண்டு ஒரு அழகான காரியம் சொல்கிறார். ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறாரு. நீங்கள் ஒரு திட்டம் போட்டு போயிட்டே இருக்கீங்கள, அதை விட பல மடங்கு உயரமான பெரிய திட்டத்தை உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் உங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுத்தா நீங்கள் நினைக்கிறத விட பல மடங்கு மேன்மையாய் கர்த்தர் உங்களுக்கு வழிகளை வைத்து ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். அதனால் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. வழிகளை ஒப்பு கொடுக்கணும் முதலாவது, சரியா? ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறார். அந்த வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 37:5 உன் வழிகளை நீ கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நீ நம்பிக்கை வைக்கணும். அவங்க காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவாராம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். உடனே சொல்லுவான், நான் கர்த்தரை நம்பி தானே இருக்கிறேன், கர்த்தரை நம்பாமலையா நான் உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறேன், கர்த்தரை நம்பாமலையா நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், கர்த்தரை நம்பத்தானே செய்கிறேன். சாதாரணமாக எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை.
ஆனால் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த நம்பிக்கையில் தவறான நம்பிக்கை அல்லது தேவனை விட்டு வழி விலகிற நம்பிக்கை எப்படி வருகிறது? எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். எரேமியா 17:5, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். 2 காரியம் சொல்லப்படும். சுயத்தின் மேல், மாம்சத்தின் மேலே நம்பிக்கை. என் மேலே எனக்கு நம்பிக்கை, எனக்கு திறமை இருக்குது, எனக்கு அனுபவம் இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதெல்லாம் பார்த்துருக்கிறேன், நான் என்னால் செய்ய முடியும், எனக்கிட்ட அந்த திறமெல்லாம் இருக்குது, நான் இதை சமாளிச்சிருவேன், நான் இதை மேற்கொண்டுருவேன், இது எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். சுயத்தின் மேலே ஒரு நம்பிக்கை, சுயபலம். அப்படி இல்லைன்னா எங்கள் சித்தப்பா பெரிய ஆஃபீஸராக இருக்கிறாரு, நான் அவரை பார்த்துருவேன், எங்கள் மாமா காவல்துறையில் பெரிய ஆஃபீஸர், அவரை பார்த்தனா போதும் காரியம் சரியாயிரும், இந்த அமைச்சரை எனக்கு தெரியும், இந்த எம்எல்ஏவை எனக்கு தெரியும், இவங்களை தெரியும், அவங்க மூலமாக செஞ்சிடலாம், ஐயோ இங்கே எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்குது, அப்புறம் என்ன, சரி ஜெபம் பண்ணிட்டு போவோம், ஜெபம்லாம் பண்ணுவோம், பைபிள்லாம் வாசிப்போம். அந்த நம்பிக்கை யார் மேலே? ஒரு மனிதன் மேலே. அப்போ நம்மளை நம்பக்கூடாதா? என் மேலே எனக்கு நம்பிக்கை வைக்கக்கூடாதா? என்ன முதல்ல நம்பணும்ல, தப்பு கிடையாது, நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். ஆனால் அதையே சார்ந்து கொள்ளக்கூடாது. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை விளங்கி கொள்ளுங்க. மனிதர்கள் மூலமாய் தேவன் நமக்கு உதவி செய்வார், ஆனால் நாம் அவர்களை சார்ந்து கொள்ளாதபடி அந்த மனிதர்களை நமக்காக பயன்படுத்துகிற கர்த்தர் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லணும். நமக்கு இந்த தாளந்துகளை, கிருபைகளை, ஞானத்தை, படிப்பை கொடுத்த கர்த்தர் தான் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லி அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். உங்களுடைய சுய பலத்தின் மேலே சார்ந்து கொள்ளக்கூடாது. அதில் தான் நிறைய பேர் ஆபத்தில் அகப்பட்டு கொள்ளுகிறோம். அப்போ அப்படி செய்யும்போது நம்மளை அறியாதபடிக்கு, எல்லாம் அறிந்து கொள்ளுங்க, நம்மளை அறியாதபடி நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை விட்டு விலகிடுவோம். சர்ச்சுக்கு போவோம், பைபிள் வாசிப்போம், ஜெபிப்போம், குடும்ப ஜெபெல்லாம் பண்ணுவோம். நல்லா கவனித்து பார்த்தா நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை விட்டு நம்ம விலகிறோம். அதுதான் சாபம் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனுஷர் மேலே நம்பிக்கை வச்சு சுயபலத்தை சார்ந்து அதுதான் நம்பிக்கை நினச்சா கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமாகிவிடும், அது சாபமாகிவிடும். நிறைய கிறிஸ்தவங்க இந்த சாபத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த வசனத்தின்படி நான் சாதிச்சிருவேன், நான் பார்த்துருவேன், எனக்கு தெரியாது, எனக்கு அவரு தெரியும், இவரு தெரியும், பிஸ்னஸில் எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஊழியத்தில் எனக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது, ஐ கேன், இந்த ஐ வந்துடுறதில்ல, நான், அதான் சாபம். அதனால தான் காரியம் வாய்க்க மாட்டேங்குது, தோல்வி, ஏமாற்றம் இதெல்லாம் உண்டாகிறாரு. ஒரு தகப்பனார் நல்ல ஆண்டவருக்கு பிரியமான குடும்பம், நல்லா ஜெபிப்பாங்க, குடும்ப ஜெபம், ஆண்டவர் மேலே விசுவாசம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முறை என் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க மகளுக்குடைய திருமண காரியமாய் ஜெபிக்க சொல்லுவாங்க. மகளுக்கு முதல்ல ஒரு வேலை கிடைக்கணும் தம்பி, அவங்க டீச்சர் ட்ரைனிங்லாம் முடித்ததுனால ஒரு வேலை கிடைச்சிட்டா அதுக்கேற்றபடி வரன் வந்துடும், நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துடலாம், அதுக்காக ஜெபிக்கணும். இன்றைக்கி வேலை கிடைக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது, படித்து முடித்து இத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், ஜெபம் பண்ணணும், கர்த்தர் தருவார், வேலை கிடைச்சிட்டா திருமணமும் ஒழுங்காயிரம், ஆசீர்வாதமான வாழ்க்கை. சரி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார்னு ரொம்ப கருத்தா ஜெபம். அப்புறம் ஒரு முறை சில மாதங்கள் கழித்து போயிருந்தா அப்போ ரொம்ப சந்தோஷமாக, நான் இப்படி இருக்கேன், மகளுடைய வேலை கிடைச்ச மாதிரி தான். மாதிரின்னா வேலை கிடைச்சிட்டு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எம்எல்ஏ போய் பார்த்தேன், அவர் நமக்கு பழக்கமானவர் தான், அதனால் அவர்கிட்ட போய் பேசினோடனே அவர் சொன்ன, அங்கிள் நீங்களே வந்திருக்கிறீங்க, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு டீச்சர் ரிட்டையர்ட் ஆகுறாங்க, அந்த வேலை உங்கள் மகளுக்கு தான், அதனால் நீங்கள் பயப்படாமல் போங்க, உங்கள் மகளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டுரும், எவ்வளோ காலமாக அவங்கள வேலைக்கு பிரயாசப்படுறாங்க, அதனால் வேலை கிடச்சிரும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க. எம்எல்ஏ நமக்கு ரொம்ப பழக்கமானவர், ரொம்ப அன்பாக பேசினார், அதனால் உங்கள் மகளுக்கு தானே வாக்கு கொடுத்துட்டாரு, அதனால் கிடச்சி ரிட்டையர்டு ஆக போகிறாங்க இப்போ அடுத்த மாதம், அப்போ வேலை கிடச்சிரும் அப்படி ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. ஜெபிக்கிறது கூட ஒரு மாற்றத்தை பார்த்தேன். முன்னால் சின்சியராக கருத்து ஆண்டவர் அப்போ தான் ஜெபிக்கிறவங்க, இப்போ கடமைக்காக ஒரு ஜெபம், சரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வித்தியாசம் தெரிந்தது. சிலதெல்லாம் வந்துட்டால் நமக்கு தெரியுதில்ல வித்தியாசம். நம்ம யார் மேலே நம்பிக்கை வச்சுட்டோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு நடக்க போகுதுன்னே ஒரு நம்பிக்கை வந்துட்டு, அப்போ நம்ம ஜெபம் இதில் ஆக்டிவிட்டீஸில் கூட மாற்றம் வந்துடும்ல. தெரிஞ்சுட்டு எனக்கு என்னப்பா இவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க எம்எல்ஏ மேலேன்னு சொல்லிட்டு
நானும் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். சில மாதங்கள் கழித்து மறுபடியும் ஒரு முறை அங்கே போன போது அவங்கள பார்க்க போனேன். எப்படி இருக்கிறீங்க, மகளுக்கு வேலை கிடச்சிட்டா அப்படின்னு. வந்துட்டு பாருங்க கோபம் அவருக்கு. அவன் எம்எல்ஏவா ஏமாற்றிட்டான், எனக்கு அவ்வளோ வாக்கு கொடுத்தான், வீட்டில் போய் பேசினேன், உங்கள் மகளுக்கு தான் சொன்னான், அப்புறம் யாருடைய பணம் வாங்கிட்டு அவன் கொடுத்துட்டான், காசுக்காகத்தான் இது மாதிரி பண்ணுறான் பாருங்கன்னு சொல்லிட்டு அவரே குற்றம் சொல்லி பயங்கர கோபத்தில் பேசினார். நான் சொன்னாங்க, அவர் மேலே தப்பு கிடையாது, அவர் மேலே தப்பு கிடையாது, நீங்கள் அவரையும் கோவப்படுறீங்க, நம்ம மேலே தான் தப்பு, நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு. என் மேலே தப்பாகுமா? நீங்கள் ஒரு மனுஷனை நம்பினீங்கல்ல, எவ்வளோ நாள் கர்த்தர் என் மகளுக்கு ஒரு வேலை தருவார், கர்த்தர் என் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவார்னு நம்பிக்கொண்டு இருந்தீங்க. எப்போ தெரிஞ்ச எம்எல்ஏ நீ பழக ஆரம்பித்து அவர்கிட்ட போய் பேசி ஒரு வாக்கு கொடுத்தாரோ, இப்போ ஆண்டோடைய வாக்கை விட ஆண்டோடைய வல்லமை விட அவரை நம்ப ஆரம்பிச்சிங்க. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறாரு, செஞ்சிருவார், உங்களை காட்ட முடியும். இது மனுஷ இயல்பு. அது ஒரு பெரிய பாவமாக நமக்கு தெரியாது. நீங்கள் நல்லா வசனத்தோடு ஒப்பிட்டு கருத்தாக பார்த்தா தான் நம்ம எங்கே வழி விலகிற சின்ன ஒரு கோடு அளவுக்கு தான் அந்த வழி விலகல் இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ எம்எல்ஏட்ட போகக்கூடாதா? கேட்கணும், போகலாம், உதவி கேட்கலாம், தெரிஞ்சவங்ககிட்ட தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவரே எம்எல்ஏ வாக்கு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கார், நல்ல இருதயத்தோடு சொல்லியிருக்கிறார், நல்லது. ஆனாலும் நான் அவருடைய வார்த்தையோ அவரையோ நான் நம்பவில்லை, உம்மை நம்பித்தான் நாங்கள் வாழுகிறோம். என் மகளுக்கு நீர் வேலை தருவீர், அது எம்எல்ஏ மூலமாகவும் ஆள் தர முடியும், அவங்க உதவி இல்லாமலும் தர முடியும். நீர் அவரை எங்கள் மகளுக்காக பயன்படுத்த முடியும், நீர் அவரை பயன்படுத்தினால்தான் இது வாய்க்கும், அதனால் நான் உம்மை நம்புகிறேன் அப்படின்னு ஸ்தோத்திரத்தை ஜெபிச்சிருந்தீங்கன்னா அதே எம்எல்ஏவை கொண்டு தேவன் உங்களுக்கு காரியத்தை செஞ்சிருப்பார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை மறந்துட்டு எம்எல்ஏ மேலே உங்களுடைய விசுவாசம் போய்விட்டார். ஜபமும் பண்ணுவோம், பைபிளும் வாசிப்போம், நம்ம ஆவில நிரம்பி அந்நிய பாஷையும் பேசுவோம். அதே சமயத்தில் இதில் என்ன தப்புன்னு நினைப்போம். நீங்கள் வசனத்தோடு ஒப்பிட்டு கவனமாய் பார்க்கும்போது தான் எங்கே நம்ம கொஞ்சம் வழி விலகுகிறோம் என்பது தெரியும். அவனுடைய இருதயத்தில் கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கை ஒரு மனிதன் மேலே போய்விட்டார். அதனால தான் ஆண்டவர் பாருங்க ஒரு தடையை உண்டாக்கி, இப்போ எம்எல்ஏ மறந்துடுங்க, மற்றவங்கள மறந்துடுங்க, இயேசு அவரால் முடியும் உங்கள் மகளுக்கு ஒரு வேலை கொடுக்க. அவருக்கு தெரியாது, அவங்கள ரட்சித்த ஆண்டவருக்கு, உங்கள் குடும்பத்தை நேசிக்கிற ஆண்டவருக்கு தெரியாத நம்ம ஜெபிக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன் தம்பி, ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் ஜெபம் பண்ணோம். பாருங்கள், அடுத்த சில நாட்களுக்குள்ளாக நிரந்தரமான ஒரு வேலை. ஆச்சரியமாக சொன்னாங்க. ஒரு ஸ்கூலில் இருந்து கூப்பிட்டு அனுப்புனாங்க, அப்ளிகேஷன் கூட போடல, கம் அண்ட் ஜாயின் இன் தி ஸ்கூல். கூப்பிட்டு வேலையில் ஜாயின் பண்ண வச்சுட்டு வேலைக்கு போய் சில நாள் கழித்து தான் அப்ளிகேஷனை வாங்கி கொண்டாங்க. நிரந்தரமான வேலை. ஏசு எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா? அவர் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டுமானால் உங்களுடைய நம்பிக்கை முழுவதும் அவர் மேலே இருக்கணும். அதனால தான் பாருங்களேன், சங்கீதம் 118 சங்கீதம் 8-9 பாருங்க. இதுதான் வேதாகமத்தின் மத்திய வசனம் என்பதாய் சொல்லப்படுகிறார். பைபிளுக்கு ஒரு சென்டர் வேர்டு இதுதான் என்று சொல்லுகிறார்கள். 118 சங்கீதம் 8-9 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷன் பிரபுக்கள், நமக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய மனிதர்களை கர்த்தர் எழுப்புவார். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை அந்த மனிதர்கள் மேலே அல்ல, அவர்களை பயன்படுத்துகிற கர்த்தர் மேலே இருக்கணும். உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் அதிகாரத்தில் உள்ளவர்களை பயன்படுத்துவார். எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், யாரையும் கர்த்தர் உங்களுக்காக பயன்படுத்த முடியும், பயன்படுத்துவார், தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை அவர் மேலே அல்ல, அவரை பயன்படுத்துகிற கர்த்தர் மேலே. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை விளைக்கொள்ளுங்க. அதனால் நான் எந்த மனிதனை நம்பலை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவர் யாரை கொண்டு எனக்கு உதவி செய்யணுமோ அவர் செய்வார். யார் மூலமாக எனக்கு இந்த அற்புதம் நடக்கணுமோ அவங்கள கர்த்தர் பயன்படுத்துவார். என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் தான் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணும். நிறைய பேருக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? வேலை. எனக்கு இந்த வேலை இருக்குல்ல, இதை வச்சு இஎம்ஐ கட்டிடுவேன், வீடு வாங்கிடுவேன், பைக் வாங்கிடுவேன், எல்லாம் செஞ்சிடுவேன். வேலை மேலே நம்பிக்கை. வேலை மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, அந்த வேலையை கொடுத்த கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கணும்.
நான் படிச்சிருக்கேன்ல, இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கேன். படிப்பு மீது, பட்டத்தின் மீது நம்பிக்கை அல்ல. உங்களை படிக்க வைத்த, படிக்க கிருபை கொடுத்த, அந்த பட்டத்தை வாங்க வைத்த கர்த்தர் மேலே உங்களுடைய நம்பிக்கை இருக்கணும். நிறைய பேருக்கு பிள்ளைகள் மேலே நம்பிக்கை இல்லை. பிள்ளைகள் மேலே ஒரு முதியோர் இல்லத்துக்கு ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு இதை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு கட்டடம் போயிருந்தேன். நிறைய வயதான தாய் தகப்பன்மார் இருந்தாங்க. நிறைய பேர் சோகத்தோடு இருந்தாங்க. அவங்களோட முன்ன பேசினேன். பிள்ளைகள் இருக்காங்களா? சிலருக்கு இல்லை, அதனால் ஓகே சந்தோஷமாக இருக்கிறாங்க. பிள்ளைகள் இருக்கிறாங்க ஐயா, இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்கள நம்பினேன், அவங்கள கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், ஆளாக்குனேன். நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கி வயசான காலத்தில் அவங்க கவனிப்பாங்கன்னு நம்பி இருந்தேன். ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க, அவ்வளோதான். நாங்கள் அனாதை மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு வயசான தகப்பன்மார் தாய்மார்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு யோசித்து பார்த்தேன், ஏன் இந்த மாதிரி எனக்கு யாருமே இல்லை, அனாதை மாதிரி ஆயிட்டேன்னு அவங்க சோகத்தோடு இருக்கிறாங்க, துக்கத்தோடு இருக்காங்க. அவங்களுக்கு ஏசு இல்லையா? கர்த்தர் இல்லையா? ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களில் கூட இருப்பேன்னே. பிள்ளைகள் கூட இல்லாமல் இருக்கலாம், ஏசு இருக்கிறார்ல. அவர் தானே நம்பிக்கை. அவரை நம்பித்தானே நீங்கள் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுத்தீங்க. அப்போ யோசித்து பார்த்து எங்கே மிஸ்டேக்குன்னா, பேரண்ட்ஸ் நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேலை செய்யும்போது கர்த்தரை நம்பி நல்லா ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே நீர் தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே, எங்களை வேலையை ஆசீர்வதிங்க, சம்பளத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, படிக்க வைக்கிறேன்னு எல்லாம் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு செய்கிறீங்க. ஆனால் உங்களுடைய மனதன் உள்ளத்தின் ஆழத்தில் என்ன இருக்குது? நம்ம வயசான காலத்தில் நம்ம பிள்ளை இருக்கான், என் மகா இருக்கிறா, என் மகன் இருக்கிறா, என்னை கவனித்து கொள்வார். நம்ம இன்றைக்கி எல்லாம் செலவு பண்ணால் அவங்க கடைசியில் என்னை பார்த்து கொள்ளுவாங்க. உங்கள் நம்பிக்கை கடைசி காலத்தில் ஏசு இருக்கிறார், என்னை பார்த்து கொள்வான்னு சொல்லலையே. என் பிள்ளை இருக்கிறான், என் மகன் இருக்கிறான், அவன் தருவான், அவன் பார்த்து கொள்ளுவான். அப்படி தானே நம்பினீங்க? நீங்கள் என்ன இருக்கணும்? பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்குனாலும் நீங்கள் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், நான் ஜெபம் பண்ணி உங்களுக்காக என் சம்பாத்தியத்தெல்லாம் பயன்படுத்தி படிக்க வச்சு ஆளாக்குன்னு நீங்கள் நல்லா இருக்கணும், இயேசுக்கு சாட்சியாக இருக்கணும். என்னை கர்த்தர் கவனித்து கொள்ளுவார். நான் உன்னை நம்பி இல்லை, உன் சம்பளத்தை நம்பி இல்லை, நீ எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி நான் நம்பி இல்லை. என் ஆண்டவர் இயேசு, எனக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்த இயேசு, எனக்காக இரத்த சிந்தனை இயேசு, அவர் எனக்கு இருக்க இடம் தருவார், உணவு கொடுப்பார், என் கூட கடைசி வரை இருப்பார், நான் அவரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லி இருந்தால் தேவன் மகிமைப்பட்டு இருப்பார். எந்த பிள்ளை உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு நின்றாங்களோ அதே பிள்ளைகளை வைத்து தேவன் உங்களை போஷித்து நடத்த அவரால் முடியும். ஆனால் உங்கள் நம்பிக்கை யார் மேலே? பிள்ளைகள் மேலே. நிறைய பேருக்கு வியாபாரத்து மேலே நம்பிக்கை, வேலை மேலே நம்பிக்கை, சொந்தங்கள் மேலே நம்பிக்கை. அப்போ என் பிள்ளை மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாதா? நம்பிக்கை வைக்கணும். என்ன சொல்லணும்? உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சு என்னை பராமரிக்க உன்னை பயன்படுத்துவார். அப்படியே நீ இல்லாட்டா ஆண்டவருக்கு 1000 வழி. காகத்தை கொண்டு போஷித்த தேவன், நான் உன்னை நம்பி இல்லை, என் கர்த்தரை நம்பி வாழுகிறேன், அவர் என்னை கடைசி வரை காத்து நடத்துவார்னு சொல்லுங்க. உங்கள் வேலை நம்பிக்கையோடு செய்யுங்க. கர்த்தர் கொடுத்த வேலை, உங்கள் பிஸ்னஸ் கர்த்தர் கொடுத்த பிஸ்னஸ் நம்பிக்கையோடு செய்யுங்க. ஆனால் உன் நம்பிக்கை அது மேலே வைக்காதங்க. இப்போ ஊரடங்கு காலத்தில் பிஸ்னஸ் முடக்கப்பட்டு விட்டார். 3 மாதம் மூடிட்டாங்களே. அப்போ யார் உங்களை போஷித்தார்? யார் உங்களை உடுத்து வைத்தார்? ஏதாவது குறைவு இருந்ததா? நீங்கள் சொன்னீங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், ராத்திரி மாதம் உழைக்கிறேன், அதனால் கடலை மூடிட்டாங்கல்ல. எங்கே போய் உழைச்சிங்க? எப்படி வந்தது? கர்த்தர் உங்களை போஷித்து உங்களை பாதுகாத்து நடத்தினாரா இல்லையா? அப்போ உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குது? கர்த்தர் மேலே இருக்கணும். அவர் தான் நம்பிக்கை. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை அவர் தருவார். அவருக்கு 1000 வழி இருக்குது. இதுதான் என் நம்பிக்கை கிடையாது. இந்த பிஸ்னஸ் என் நம்பிக்கை கிடையாது. இந்த பிஸ்னஸை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான் என் நம்பிக்கை. இந்த பிஸ்னஸை குளோஸ் ஆனாலும் என்னை அவர் போஷிப்பார், உடுத்து வைப்பார், கடைசி வரை என்னை குறைவில்லாமல் நடத்துவார். அதுதான் ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை. அதுதான் எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தான் என் நம்பிக்கை. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சது மாத்திரம் போதாது, கர்த்தர் தான், ஹீ இஸ் மை ஹோப்.
அவர்தான் என் நம்பிக்கை, அவர்தான் எனக்கு எல்லாம், அவர் பார்த்து கொள்ளுவார். இந்த வேலையே போனாலும், இந்த பிஸ்னஸே போனாலும், என் பிள்ளைகள் எல்லாம் என்னை கைவிட்டாலும் தேவன் என்னை நல்லா வைத்து பராமரிப்பார், உடுத்து வைப்பார், என்னை போஷிப்பார், என்னை கடைசி வரை காத்து நடத்துவார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அப்படி சொல்லி பாருங்க. உங்களுக்காக மக்களுடைய இருதயங்களை மாற்றுவார், பிள்ளைகளுடைய இருதயங்களை மாற்றுவார். அதனால எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதங்க. அவர் தான் நம்பிக்கைன்னு சொல்லுங்க. நான் உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே, வேற எது மேலே இல்லை, நீங்கள் தான் என் நம்பிக்கை, நீங்கள் என்னை கடைசி வரை நடத்துவீங்க. அப்போ ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டா உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தை மாற்றி அவங்க மூலமாகவே உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். அவங்களே வராவிட்டாலும் நீங்கள் சம்பந்தப்படாத இடத்துலேருந்து உங்களுக்கு உதவி அனுப்பி உங்களை வாழ வைக்க கர்த்தராலே முடியும். அதனால் நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்பதென்றால் உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய திறமை, உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள், வீடு, நிலம், சொத்து எது இருந்தாலும் சரி, இதன் மேலே என் நம்பிக்கை கிடையாது, இதையெல்லாம் எனக்கு கொடுத்த கர்த்தர் தான் எனக்கு நம்பிக்கை, இதையெல்லாம் இழந்தாலும் என் கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்துவார் அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்க. அதுதான் கர்த்தர் மேலே வைக்கிற உண்மையான நம்பிக்கை. அந்த விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் காரியமெல்லாம் வாய்க்கும், காரியமெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நான் என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். இன்று முதல் நீர்தான் என்னுடைய நம்பிக்கை. இனி என்ன சுய பலத்தை மேலே அல்ல, மனிதர்கள் மேலே அல்ல, நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் மீது என் நம்பிக்கை அல்ல, நீர் தான் என் நம்பிக்கை, உன் மேலே தான் என் நம்பிக்கை வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. காரியம் வாய்க்கும். நீங்கள் நினைக்கிற காரியம், நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். திருமண காரியம் வாய்க்கும், கற்பத்தின் கனி வாய்க்கும், வேலை காரியம் வாய்க்கும், பிஸ்னஸ் காரியம் வாய்க்கும். ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் அதை காண போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி அந்த வசனத்தை கண் முன்னால் நிறுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகளை நீ கர்த்தருக்கு ஒப்புவி, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி மகனே, நான் காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுவேன். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதுவரை என் வழியிலே நான் நடந்தேன், நான் திட்டம் போட்டேன், நான் என்னுடைய பாதையை அமைத்து கொண்டேன், நான் இப்படி தான் போவேன், இப்படி தான் நடப்பேன், இதுதான் இந்த காலத்துக்கு இப்படி தான் என்று நான் ஒரு வழியிலே போனேன். என்னுடைய தவறான வழிகளை மன்னியும். இன்றைக்கு உம்முடைய வழிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என்னை வழி நடத்த ஒப்பு கொடுக்கிறேன் என்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இனி சொந்த பலத்தின் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேன், மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேன். எத்தனை பேர் எனக்கு உதவி செய்தாலும் அவர்கள் மேலே என் நம்பிக்கை போகாது. என் கர்த்தர் அவர்தான் எனக்கு மனிதர்கள் மூலமாய் உதவி செய்கிறவர், அவர்தான் என் பிள்ளைகளை பயன்படுத்துகிறவர், அவர்தான் அதிகாரிகளை பயன்படுத்துகிறவர், அவர்தான் எனக்கு உதவி செய்யும்படி ஆட்களை எழுப்புகிறவர். ஆகவே மனிதர்கள் அல்ல, கர்த்தரே என் நம்பிக்கை, நீர்தான் என் நம்பிக்கை, நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுவீர். நான் உம்மை விசுவாசித்து ஆண்டவரே நீரே என் நம்பிக்கையாக இருக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. தகப்பனே, யார் யார் தங்களுடைய வழிகளை உமக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரே என் நம்பிக்கை என்று தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, இந்த மகன், இந்த மகள், இந்த தாயார், இந்த தகப்பனார், இந்த குடும்பம், இந்த பிள்ளைகளுக்கு நீர் காரியத்தை வாய்க்க பண்ணும். உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி காரியம் வாய்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காரியங்கள் வாய்க்கட்டும். வேலை காரியங்கள் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். திருமண காரியங்கள் வாய்க்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். இவர்கள் தங்களுடைய வழிகளை உமக்கு அர்ப்பணித்து விட்டபடியினால், உம்மையே நம்பிக்கையாய் ஏற்றுக்கொண்டபடியினால், கற்பத்தின் கனி வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். வீடு கட்டுகிற காரியம் வாய்க்கட்டும், பிசினஸ் காரியங்கள் வாய்க்கட்டும், படிப்பின் காரியங்கள் வாய்க்கட்டும், பிள்ளைகள் காரியங்கள் வாய்க்கட்டும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் வாங்க நினைக்கிற காரியங்கள் வாய்க்கட்டும், செய்ய நினைக்கிற காரியங்கள் வாய்க்கட்டும். இதுவரை தடைப்பட்டு போன காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்ப்பதாக. சுகம் வேண்டும், விடுதலை வேண்டும் என்று ஜெபித்து அதை காணாதபடி கலங்கி நிற்கிறார்களே, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். அவர்கள் ஜெபித்த காரியம் வாய்க்கட்டும், அந்த அற்புதங்களை காணட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் காரியங்கள் வாய்ப்பதை கண்டு மகிழும்படிக்கு செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த அற்புதம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய துக்க மகிழ்ச்சியாய் மாறப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் தான் எங்களுடைய வழிகளை உமக்கு ஒப்பு கொடுத்து உண்மையே நம்பிக்கையாய் வைத்து வாழ எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வழிகளை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் தான் என் நம்பிக்கை என்று அறிக்கையிட்டு அர்ப்பணித்ததுனால காரியம் வாய்க்கிறாரு. இன்றையிலிருந்து மாற்றத்தை காண்பீங்க. இதுவரை வாய்க்காத காரியம் இனி வாய்க்கும், அற்புதம் நடக்கும். வாழ்நாள் முழுவதும் இதை மனதில் கொள்ளுங்க. கடைசி வரைக்கும் கர்த்தர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் கவனித்து கொள்ளுவார் என்று சொல்லி முழுமையாக அவரை மேலே நம்பிக்கை வைத்து உடைய வழிகளை அவருக்கு ஒப்புவித்து அவர் பிரியமானபடி, அவருக்கு சித்தமானபடி நடப்பதற்கு அர்ப்பணித்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கிறது, அற்புதங்களை பார்க்க போகிறீங்க. ஆமேன், ஆமேன்.